guys, welcome to ENDLESS TUTOR. So போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா MS Wordல எப்படி டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்றது அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கட் காப்பி பேஸ்ட். ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் MS Wordல. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ண போகிறேன். 2013 ஃபஸ்ட் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டில் போய் என்ன பண்ணுறேன்னா வேர்ட் 2013 ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே blank டாக்குமெண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இப்போ உள்ளே போகிறோம். ஜஸ்ட் நார்மலாக அங்கே போன மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா என்ட்ரு கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே சம்திங் நான் ஒரு வேர்டு லைன்ஸ் நான் டைப் பண்ணுறேன். ஸோ I love India and I proud to be Indian. ஸோ இது ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கட்டும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு புது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ blank டாக்குமெண்ட். ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது எம்டி இன்னொரு டாக்குமெண்ட். ஸோ ஆல்ட் ப்ளஸ் டேப் கொடுத்திங்கன்னா நீங்கள் பிட்வீன் திஸ் டாக்குமெண்ட் இதுக்கும் அதுக்கும் நம்ம போயிட்டு வந்துக்கலாம். ஸோ ஆல்ட் டேப் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நான் டைப் பண்ண பார்த்தீங்களா? ஸோ ஐ லவ் இந்தியா அண்ட் ஐ ப்ரவுட் டு பி இந்தியன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் கட். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மவுஸ் வச்சு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கட்டை நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கட்டுன்ற ஆப்ஷனை நான் ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணி ஆல்ட் ப்ளஸ் டேப் கொடுத்தோன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு போகுது. ஸோ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு பேஸ்ட். ஸோ பேஸ்ட்ன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு ஸ்டைல். ஸோ இன்னொன்று, ஸோ இதை பார்த்திங்கன்னா மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்திங்களா? ஸோ கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதோ சிசர் போட்டு இருக்குது பார்த்திங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆல்ட் ப்ளஸ் டேப். ஸோ ஆல்ட் டேப் கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்திங்களா? இங்கே பேஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம், நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் ஆப்ஷன் ஓவர். ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ காப்பி. ஸோ காப்பி ஆகுது. ஸோ ஆல்ட் ப்ளஸ் டேப். ஸோ ஆல்ட் ப்ளஸ் டேப்பில் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்போ நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஸோ பேரண்ட் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம கண்டென்ட் இருக்காது. ஆனால் சைல்டு டாக்குமெண்ட், ஸோ நம்ம புதுசாக ரெண்டாவது க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணுற கண்டென்ட் இருக்கும். இதுவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நம்மளுடைய பேரண்ட் டாக்குமெண்ட்லேயும் இருக்கும் நம்ம கண்டென்ட், அண்ட் தென் நம்ம சைல்டு டாக்குமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள், ரெண்டு டாக்குமெண்ட்லேயுமே நம்ம கண்டென்ட் இருக்குது. ஸோ இதான் கட்டுக்கும் காப்பிக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணால் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட்
பண்ணி என்ன பண்ணுறேன்னா வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ இது பண்ணி ஆல்ட் ப்ளஸ் டேப் கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், கட் பண்ணி கண்ட்ரோல் வி. ஸோ கண்ட்ரோல் வி. ஸோ இது பண்ணால் வந்து இது வந்து ஷார்ட்கட். கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணி கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் சி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் சி காப்பி. ஸோ மறுபடியும் கர்சர் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் வி. ஸோ இது வந்து ஷார்ட்கட்ஸ். ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்ம எப்படி வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 3 ஐடியாஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் இருக்க கண்டென்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே காமன். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணுன்னா வந்து ஒன்று ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணி காப்பி பண்ணி சம்திங் எது வேணாலும் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இல்லையா இங்கே கட்டு காப்பி பேஸ்ட். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே இங்கேயே வந்து ஐகான்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நம்ம ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இது மூலமாக வந்து நம்ம டைம் சேவ் பண்ணலாம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் வந்து நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா இருக்கட்டும், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா இருக்கட்டும் நம்ம பண்ணலாம். ஸோ இது மூலமாக வந்து நமக்கு டைம், ஸோ நாலேஜ், நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரம் உட்காந்து நிறைய யோசித்து செஞ்சுருப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு டைம் சேவிங் இல்லாமல் வந்து நம்மளுடைய திங்கிங் பவரும் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா கட் காப்பி பேஸ்ட் 3 பற்றியும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.